சிம்ம ராசி. சிம்ம ராசின்னா கம்பீரம், அழகு, அரவணைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசியான சிம்ம ராசி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அம்மா எவ்வளோ கம்பீரம், எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளோ திங்கிங், இந்த நாட்டையே எவ்வளோ அழகா வழி நடத்திட்டு போனவங்க. நிறைய விஷயத்த நமக்காக கொடுத்தவங்க. அப்போ வந்து ஒரு பெண்களால எதையும் எங்கேயும் சாதிக்க முடியும்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி எல்லா துறையிலயும் பெண்கள் வந்துட்டாங்க. இப்ப நாங்க இருக்கக்கூடிய ஜோதிட துறையிலயும் நிறைய பெண்கள் வந்துட்டே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸும் சரி, கொஞ்சம் பெரியவங்களும் சரி, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோதிட துறையில பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆண்கள் தான் இருப்பாங்க. ரொம்ப பாரம்பரியமா இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. ஆனா இப்போ கடந்த கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நிறைய பேர் ஜோதிடத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்க காலமாவும் இருக்கு. அப்போ சிம்ம ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணக்கூடியதும், எல்லா துறையிலும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி பெண்களா இருப்பாங்க. இந்த துறை, அந்த துறைலாம் கிடையவே கிடையாது. சிம்ம ராசி எல்லா துறையிலும் இருக்கும். சமையல் வல்லுநரா இருப்பாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்களாவும் இருப்பாங்க, ஜோதிட துறையில இருப்பாங்க. எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி பெண்கள். ஏன் அங்கன்னா, தலைமை லீடர்ஷிப் இருக்கக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியா கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசி அப்படின்னாலே கம்பீரத்துக்கு பேர் போனவங்களாகவே இருப்பார்கள். அவங்க இந்த தொழிலும் நான் சொல்லிட்டேன், எல்லா துறையிலும் இருப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சூடா சாப்பிடுறது பிடிக்கும் முதல்ல. அவங்களுக்கு சூடா சாப்பிடுறது பிடிக்கும். காரம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் நாட்டம் இருக்கிறதுனால, மோஸ்ட் ஆஃப் சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடுறத தவிர்த்துப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் நாட்டம் அதில ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அவங்களுக்கு. நானு நெறைய பேர் ஜாதகத்த பார்க்கும்போது 30 வயதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ள ஃபுல்லாவே முழுகிடுறாங்க. முழுகிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நான்வெஜ் சாப்பிடுறதே விட்டுடுறாங்க. அப்ப அது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் நல்லாவே உயர்த்தி குடுக்குது. சிம்மராசி பெண்கள் முடிஞ்சவரை நான்வெஜ்ஜ விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை தரம் சூப்பரா இன்னும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே மாரி சிம்ம ராசி பெண்கள் யார சார்ந்து இருப்பாங்கன்னா, கண்டிப்பா யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்கள சார்ந்து தான் 10 பேர் இருப்பாங்க. மத்தவங்களாவது யாரையாவது சார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஆனா சிம்மராசி பெண்கள பொறுத்தவரைக்கும், வீட்லயும் சரி, நாட்டிலயும் சரி, அவங்கள சார்ந்தே தான் இருக்கக்கூடிய தன்மையாவே சிம்மராசி பெண்களுக்கு இருக்கு. அதே மாரி சிம்மராசி பெண்கள் யார வழிபாடு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சூரிய பகவான மட்டும் தான் அவங்க வழிபாடு எடுக்கணும். அவங்க சூரிய பகவான வழிபாடு எடுக்க எடுக்க என்ன பிளஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இன்னும் மேல மேல உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுடைய கோவம் கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. யார் ஒருவர் சிம்ம ராசியில பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம். சூரியன் உதயத்திற்கு 10 நிமிடம் முன்றே நின்று சூரியன வெல்கம் வரவேற்கும்போது அவங்களுடைய கோவம் கண்டிப்பாக 100 இல்ல 1000% குறைவத கண்கூட பார்க்க முடியும். அதே மாரி அவங்க வாழ்க்கை தரமும் உயர்வதை கண்கூட பார்க்க முடியும்.